வளாகத்திலே உதிரவேங்கை ஞான வைரவிற்கென ஒதுக்கப்பட்ட இந்த காணி 45 வருட காலமாக உதிரவேங்கை ஆலய பரிபாலன சபையினரின் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டது உண்மை. இந்த இடப்பெயர்வுக்கு மீள்வு இயக்கத்துக்கு பின்னர் தென்பகுதியில் இருந்து யார் எவரென்று தெரியாத ஒரு நபருக்கு பிரதேச செயலரூடாக இந்த காணி வழங்கப்பட்டு அவர்கள் இந்த பத்திரிப்புகள் கம்பியல் கல்லுகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு வேலை திட்டம் துவங்க ஆரம்பித்தனர். நாங்கள் கோயில் நிர்வாகத்தினூடாக நாங்கள் வழக்கு தொடர்ந்து அதை பங்குனி மாதம் எங்களுக்கு அது மீள கிடைக்க பெற்றது. கோயில் நிர்வாகத்துக்கு திருப்பி தரப்பட்ட காணி. இப்போ சென்ற ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பிரதேச செயலர் ஊடாக நில அளவையாளர் லேண்ட் ஆஃபீஸில் இருந்து எல்லாம் வந்து காணியை அளவீடு செய்து கல் நாட்டி இருக்கின்றார். ஆனால் அந்த மிச்ச பகுதி காணியை தென்பகுதியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றோ இல்லாட்ட தனிப்பட்ட நபர் என்றோ கதைக்கிழமை தவிர எங்களுக்கு அவரை அறிமுகம் அல்ல. ஆனால் எங்களுக்குரிய இந்த கோயிலுக்குரிய இந்த காணி கோயிலுக்கு பலதரப்பட்ட தேவைகள் இருக்குது. தீர்த்த கிணறு அமைக்க வேணும், அன்னதான மண்டபம் அமைக்க வேணும், மற்றது எங்களோட ஆலயத்தை நாங்கள் விதித்து செய்ய வேணும். அத்துடன் இந்த காணியில தான் தீக்குளிப்பு நடக்கிறது, வருடம் தீக்குளிப்பு நடக்கிறது. அதில் அரச பாதுகாப்பு உத்தியோகத்தர் எல்லாரும் எங்களுக்கு பங்களிப்பு செய்கின்றார்கள். இருந்தும் இந்த அளவீடு செய்யப்பட்டு மீதியாக இருக்கிற காணி எங்களுடைய கிராமத்தில் பலதரப்பட்ட தேவைகள் இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, சனசமூக நிலையம் இல்லை, முன்பள்ளி இல்லை, அறநெறி பாடசாலை இல்லை. அப்படி பலதரப்பட்ட தேவைகள் எங்களுக்கு இருக்கின்ற போதில் அரச காணி என்று அவர் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அவரால் வழங்க முடியாது. பிரதேச செயலர் வந்து எங்கள் மக்களுக்கு வட மாகாணத்தில் உள்ள கிளிநொச்சி கரைச்சி கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு தான் அவர் சேவையாற்ற வந்தவரே தவிர தென்பகுதி மக்களுக்கோ அல்லாட்ட காசு லஞ்சத்தை பொருளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எங்களுடைய நிலத்தை பறிகொடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை. இந்த போராட்டம் இத்துடன் முடிகிறதாகவும் இல்லை. எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு ஒரு சில நாட்களுக்குள்ள பிரதேச செயலர் தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் பிறகு ஆர்ப்பாட்டமாகவும் பெரிய பேரணியாகவும் நடாத்துறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் 32 வருட காலம் படாத துன்பமெல்லாம் பட்டு இன்றைக்கு சரியான ஒரு நிலையில் நாங்களும் சந்தோஷமாக மற்றவர்களைப் போல வாழத்தான் ஆசைப்படுகிறோம். அதுக்கு எங்களுக்கு சேவை செய்ய வந்த அதிகாரிமார் உத்தியோகத்தர் ஆழ்பலத்தை பயன்படுத்தி தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய குடும்பங்களை அபிவிருத்தி செய்கிறதுக்காக எங்களை மழுங்கடிக்க செய்கின்றார். அதுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். நிச்சயமாக இந்த காணி இந்த சரியான ஒரு முடிவை எங்களுக்கு அவர் தந்து எங்களை இந்த காணிக்கு அபிவிருத்தி திட்ட வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் உதவ வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்.